முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதங்கம் உண்மையானது எனவும் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுவதற்காக ஜெயக்குமார் வெற்றுச்சாக்கு சொல்வதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவரது கருத்தை பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். இப்ப செங்கோட்டையன் கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது அதிமுக சலசலப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாமா? இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களின் கருத்து அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் கருத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது அம்மா அவர்கள் 2011 இருந்தப்போ அதுக்காக நிதி ஒதுக்கி முதற்கட்ட பணிகளை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டது. 2016 ஆட்சிக்கு அப்புறம் அம்மா 6-7 மாதங்களிலே தவறிவிட்டதுனால தொடர்ந்து பழனிசாமி முதல் வந்த பிறகு அந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. அது அம்மாவுடைய காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதி. இது பழனிசாமி ஒன்று அவர் தனியாக ஜெயிச்சு மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து முதலமைச்சர் ஆகலை. அம்மா விட்டு சென்ற 4 ஆண்டுகளில் இவர் முதலமைச்சராக அமர்வதற்கு ஒரு லாட்டரி யோகத்தில் உட்கார்ந்தார். அதனால திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதங்கம் என்பது அரசியலெல்லாம் தாண்டி ஒரு புரட்சி தலைவரின் தொண்டரா அம்மாவின் தொண்டரா அவருடைய ஆதங்கம் என்பது நான் அரசியலுக்காக சொல்லவில்லை, ஒரு உண்மையான ஆதங்கம். அது எல்லா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அதே கருத்தில் தான் இருப்பாங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அதிமுகவில் கலவரங்கள் ஏற்படும் சொல்லியிருந்தீங்க, கருத்துக்கள் வேறுபாடு வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப செங்கோட்டையன் கருத்தை அந்த வகையில பாக்குறீங்களா? இது ஒரு தொடக்கம் நினைக்கிறீங்களா? நான் என்றைக்கு அதிமுகவில் கலகம் வரும் அப்படிலாம் சொன்னதில்லை. பழனிசாமி அந்த இயக்கத்தை தனது சுயநலத்திற்காக லாட்டரி யோகத்தில் கிடைத்த பதவியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இரட்டையிலையும் கையில் வைத்துக்கொண்டு பணபலத்தால் தான் கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுயநலத்துக்காக அந்த கட்சியை திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறார். அதனால தான் அந்த கட்சி பலவீனமாயிட்டு இருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா 26க்கு பிறகு அந்த அம்மாவின் இயக்கம் மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகி வருகிறார். விழித்துக் கொள்ளுங்கள் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அங்கே கழகம் உருவாக்குங்கன்னு நான் சொன்னதில்லை. செங்கோட்டையன் கருத்துக்கு ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் மூத்த நிர்வாகி, நான் வேணுமனே படங்களை எடுக்கல, எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை அதிமுக இந்த விழா அதிமுக நடத்தல, அதனால அவங்க போட முடியலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது கட்சி நடத்துற விதம் இல்ல. அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் அதற்காக பாராட்டு விழா கூட்டம் அது அம்மாவின் படம் இல்லாமல் நடத்தியது உண்மையே தவறு. இது அரசு. ஜெயக்குமாருடைய கருத்து பழனிசாமியை பாதுகாப்பதற்காக அவருடைய சொல்கிற ஒரு வெற்றி சாக்கு தான்.